நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறதே ஹீமோகுளோபின் தாங்க. அந்த ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்ஸ் வரும்போது நம்ம உயிரிழக்கிற நிலைமைக்கு கூட கொண்டு போயிடுதுங்க. ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்ஸ் வந்தா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அது வராம எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குறோம். 100 days 100 ஹெல்த் டிப்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Day 20. நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் வரும், தலை சுத்தல் வரும், படபடப்பாக இருக்க மாதிரி வரும், நம்மளால ஆக்டிவாகவே இருக்க முடியாது, முடிவுதொரு பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அயன் டெஃபிஷியன்சி இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறது. இதை சரி பண்ணுறதுக்கு உணவுகள் மூலியமாகவே சரி பண்ணலாம். பட் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ், 3-4 டேட்ஸ் டெய்லியும் சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட் சிறப்பாகவும் எடுத்துக்கிட்டு அதை பாலில் கலந்து 2 சாப்பிட்டுட்டு வரலாம். ட்ரை நட்ஸில் வந்து அத்திப்பழம், உலர் திராட்சை இதெல்லாம் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா மாதுளம் பழம், திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா பீட்ரூட், டெய்லியும் பீட்ரூட் ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் காலையில. இதுலயும் பெஸ்டானது வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நீங்க சூப்பா கூட சாப்பிடலாம், பொரியலா சாப்பிடலாம், நீங்க பருப்போட கலந்து கூட சாப்பிட்டுட்டு வரலாம். அப்புறம் உளுத்தங்கஞ்சியில கருப்பட்டி கலந்து சாப்பிட்டுட்டு வரலாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months லாங் ப்ராசஸா சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே ஓரளவுக்கு அயன் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுலயும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா இதுக்கான கரெக்டான டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அயன்கான சப்ளிமெண்டரி மெடிசன்ஸ் நீங்க எடுத்துட்டு வரலாம்.